உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சிட்டியோட கண்டிஷன். அது மோஸ்ட்லி சென்னைய பேஸ் பண்ணி தான் நீங்க வேலை பார்த்தது எல்லாமே. அப்போ வந்து உங்களுக்கு சென்னையோட நாலேட்ஜ வந்து உங்களுக்கு எப்போ அளவுக்கு மீறி யூஸா இருக்கணும் இல்லையா அந்த ஆமா. நேரத்துல? அது நான் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலி. இப்போ நாங்க வந்து ரேடியோல வந்து இதுக்கு இந்த டெர்முக்கு பேர் வந்து சிட்டி மேப்பிங்ன்னு சொல்லுவாங்க. ம். ஓகேங்களா? ஒரு ஊரை வந்து மேப் பண்ணணும். இது மேப் பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ சென்னைன்னா மேஜரா 3 ரோட்ஸ். ஒண்ணு பூந்தமல்லி ரோடு, ஒண்ணு வந்து மவுண்ட் ரோடு, அதான் அண்ணா சாலை. இன்னொன்னு வந்து ஆற்காடு ரோடு. ம். இந்த 3 தான் மேஜர் ரோட்ஸ். இந்த மேஜர் ரோட்ஸ்ல இருந்து பிரிஞ்சு போறது தான் எல்லா ரோடுமே. இந்த 3 ரோட தெரிஞ்சுக்கிட்டா சென்னை தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கறத நான் வந்து எனக்கு எல்லா இடமும் தெரியும். அதனால நான் ஒரு சொல்லும் பொழுது அந்த இடத்தை உருவகப்படுத்தி சொல்லுவேன். அதனால என்கிட்ட கேட்கறவங்களுக்கு அது புரியும். ஓகே. ஓகே, தீனா சொல்றது மத்திய கைலாஷ்ல அந்த ரோடு திரும்புற இடத்துல புரிஞ்சுதுங்களா? மத்திய கைலாஷ்னா மத்திய கைலாஷ்ல இருந்து எந்த பக்கம் இருந்து எங்க போறோம்? டைடல் பார்க்ல இருந்து வரும்போதா, இல்லாட்டி நீ வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து போகும்போதா சொல்லணும் இல்லைங்களா? மத்திய கைலாஷ் கிட்ட டிராபிக்கா இருக்குப்பா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு லாரி பிரேக் டவுன் இருக்குன்னா எந்த இடத்துல லாரி பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அப்ப நம்மளுக்கு அந்த ஊரை பத்தின டொபோகிராஃபின்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சணும் நமக்கு. ஒவ்வொரு ஐகானிக் பிளேஸை பத்தி தெரியணும். நான் வெளியூர்ல இருந்து வந்த பையன் தான். பட் இந்த ஊர்ல வந்து என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அந்த சேல்ஸ்ல எல்லாம் வேலை பார்த்ததுனால, சந்து பூந்தெல்லாம் வண்டி ஓட்டுனதுனால எனக்கு இந்த இடத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சது. அதுதான் சொல்றேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸோட அன்றாட நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணாலே நம்ம பேசுறதுக்கு இந்த நகரத்துல பேசுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு.